ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி லீஃப் ட்ரா பண்ணலாம். இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு பொருள் ட்ரா பண்ணுறீங்கன்னா அது லைவ் சைஸாக ட்ரா பண்ணுங்கள். அது இது அப்படியே தத்ரூபமாக இங்கே இருக்கணும். சைஸ்லேயும் சரி, அது இப்போது ட்ரா பண்ணுறீங்கன்னா ஷேப் வச்சு ட்ரா பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போது இந்த ஸ்டெம் வந்து இப்படி போகுது, லீஃப் வந்து இப்படி இருக்குது, எப்படிலாம் வளைஞ்சி போகுது அது மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது அங்கே என்ன இருக்கோ அதே சைஸ் தான் இங்கே வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டெம்மு ரொம்ப தடிசாக போட்டுக்கூடாது. உங்களுக்கு ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். இப்போ ஒன்று ட்ரா பண்ணுறீங்கன்னா, இப்போ இந்த லீஃப் ட்ரா பண்ணுறீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டோட அளவு எடுத்துங்க, பக்கத்தில் இருக்கிற ஒரு லீஃபோட அளவு எடுத்துங்க. ஓகேவா? இப்போது லைன்ஸ்லாம் போடுறீங்க வச்சுங்க, அப்படியே இப்படி ஆரம்பிச்சிங்கன்னா இப்படி முடிச்சிடுங்க, விட்டு விட்டு போட வேணாம். அதாவது எப்படி சொல்கிறது, இப்போது விட்டு விட்டு ட்ரா பண்ணுறீங்கன்னா ஒரு சிலர் இப்படி பண்ணுவாங்க, விட்டு விட்டு இப்படி ட்ரா பண்ணுறது. அது நீங்கள் வந்து கரெக்டாக வந்தோடனே அதை அப்படியே ஒரே சிங்கிள் லைனாக மாற்றிங்க. ஓகேவா? ஒரு இதுலையாச்சும் அவுட்லைன் தரீங்கன்னா, பெனில் ஸ்கெட்சில் ஏதாச்சும் அவுட்லைன் தரீங்கன்னா இப்படி விட்டு விட்டு பண்ணக்கூடாது, அது அசிங்கமாக தெரியும். இப்படி ஆரம்பிச்சிங்கன்னா முடிச்சிடணும். ஓகேவா? இந்த லீஃப் நடுவில் பார்த்தீங்கன்னா டபுள் லைன் வருது, கரெக்டாக அதே மெலிஸுக்கு பண்ணணும். மெலிசா நான் ஏன் சொல்கிறேன்னா, பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டோட அளவு எடுத்துங்கன்னு ஏன் சொல்கிறேன்னா, அப்போ தான் அந்த பிக்சர் வந்து கரெக்டாக வரும், கம்போஸ் ஆகும். எது எங்கெங்கே இருக்குது கரெக்டாக நம்ம ஃபிட் பண்ணணும்ல, அதுக்கு அது ஒரு ஈஸி ஸ்டெப்பு. பக்கத்தில் இருக்கிற ஆப்ஜெக்டோட அளவு எடுத்திங்கன்னா அதுதான் அங்கங்கே ஃபிட் பண்ணிடலாம். டபுள் லைன் வருது. இது லைவ் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் லைவ் சைஸ் தான் ட்ரை பண்ணேன், ஆனால் இந்த லீஃப் கொஞ்சம் குட்டியாகிடுச்சு. இந்த லீஃப் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. லைவ் சைஸ்னால் இந்த சைஸ் அப்படி இங்கே வரணும். இப்போ இந்த லீஃப் இங்கே வருது. இங்கே வந்து இந்த வியூவில் நான் பார்க்கும்போது எனக்கு இந்த சைடு கேப் தெரியுது. கேமரா வியூ வந்து வேறு வியூவில் இருக்குது. உங்களுக்கு எந்த வியூ தெரியுதோ அதை அப்படியே ட்ரா பண்ணுங்க. வியூனா நீங்கள் பார்க்குற அந்த பொசிஷன் தான் வியூன்னு. இந்த ஸ்டெம்மில் டபுள் லைன் வருது, அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த எட்ஜஸில் கூட டபுள் லைன் வருது, லீஃப் எட்ஜஸில். ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்து நீங்கள் கற்றுக்கிறதில்ல, நீங்கள் ப்ராக்டிஸ் தான் முக்கியம். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். இப்போ நான் ஒரு ட்ராயிங் பண்ணுறேன்னா, ஒரு தப்பு பண்ணுறேன்னா அதை அடுத்த ட்ராயிங்கில் திருத்திப்பேன். ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம்.
இந்த லீஃப் ட்ரா பண்ணுறேன் பாருங்க, வாடி போச்சு. பென்னில் ட்ரா பண்ணுறேன். இந்த ஸ்டெம்மு பார்த்தீங்களா எவ்வளோ மெலிஸாக வருது, அதுக்கு அதே மெலிஸ் சைஸுக்கு நீங்கள் டபுள் லைன் பண்ணணும். அதே மெல்லி சைஸ்க்கு டபுள் லைன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக டார்க்காக போட வரலன்னா ஃபஸ்ட்டு லைட்டாக இப்படி போட்டுங்க. கரெக்டாக வந்துச்சுன்னா அதை அப்படியே டார்க் பண்ணிடுங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், இப்படி விட்டு விட்டு போடாதீங்க, ஓகேவா? பென்சிலாக இருந்தால் ஓகே, பெண்ணாக இருந்தால் நீங்கள் இப்படி விட்டு விட்டு போடவே கூடாது. இப்படி ஆரம்பிச்சிங்கன்னா இப்படி முடிச்சிடணும். இப்போ இந்த லீஃப் இந்த சைடில் இருக்குது. எந்த டிராயிங் பண்ணாலும் ஷேப்ஸ் வச்சு ட்ரா பண்ணுங்க. உங்களுக்கு எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, இப்போ ட்ரா பண்ணுறீங்களே இந்த டிராயிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டாக ட்ரா பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பக்கத்தில் இருக்கிற பொருளோட அளவுத்துங்க சொல்கிறேன்ல. இப்போ வந்து இந்த லீஃப் வந்து இவ்வளோ தூரம் வருது, இந்த லீஃப் வந்து இதோட முடிஞ்சிருக்கு. கரெக்டாக அதோட முடிச்சிருக்கேன் பாருங்கள். என்னோடய வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பார்க்குறது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்களா சின்ன ஸ்டெம் வருது, அதெல்லாம் கூட மார்க் பண்ணணும். அதாவது நீங்கள் சின்ன வயசுலேயே எல்லாத்தையும் கற்றுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி சொல்கிறதுன்னா, நீங்கள் வந்து இதுலேயே இருக்கணும். சின்ன வயசுலேருந்தே ட்ராயிங்லேயே இருந்தால் தான் நீங்கள் பெருசாகிட்டும் ஓரளவுக்கு ட்ரா பண்ண முடியும். இப்போ ஸ்போர்ட்ஸில் வரவங்களாம் அவங்களுக்கு திடீர்னு கிளாஸ்லேருந்து திடீர்னுலாம் வரவங்க கிடையாது. அவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே அந்த ஸ்கில் இருக்கும். அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. சின்ன வயசுலேருந்தே அதை ப்ராக்டிஸ் பண்ணி அப்படி தான் வர முடியுமே தவிர, நமக்கு ஒரு 30 ஏஜ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் நமக்கு வந்துடும், அப்படி சான்ஸே கிடையாது. சின்ன வயசுலேருந்தே நீங்கள் ப்ராக்டிஸில் இருக்கணும். இப்போ இந்த லீஃப் பாருங்கள். இப்போ இதுவே ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் இந்த செடி பண்ணுறீங்கன்னா இதுக்கு டபுள் லைன் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது லேண்ட்ஸ்கேப்பில் பெருசாக இருந்ததுன்னா இந்த செடிலாம் சின்னதாக தெரியும். அப்படி தெரியும் போது ஒரு சிங்கிள் அந்த ஸ்டெம்முக்கு ஒரு சிங்கிள் லைன் போட்டு லீஃப் வந்து அப்படி போட்டுக்கலாம். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை தான் நீங்கள் பண்ணணும். இதுக்கு க்ளோஸ் அப்பில் நம்ம பார்க்கவும் அந்த ஸ்டெம்மு டபுள் லைன் தெரியுது. இதுவே லேண்ட்ஸ்கேப்பில் ஒரு மூலையில் செடி இருந்ததுன்னா இந்த டபுள் லைனாக உங்களுக்கு தெரியுமா, உங்கள் கண்ணுக்கு தெரியுது, அப்படியே ட்ரா பண்ணணும். கிட்ட இருந்தால் கூட தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி விடுங்க, அதெல்லாம் இருக்குது. நீங்கள் நான் திரும்பவும் சொல்லிட்டேன், உங்களுக்கு ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். இப்போது இந்த ஸ்டெம்மு போட்டுருந்தேன். இது லைவ் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது லைவ் சைஸ் கிடையாது. நான் ஸ்டெம்மு சின்னதாக போட்டேன், இதுக்கு ஏற்ற மாதிரி கம்போஸ் பண்ணேன். லைவ் சைஸ்னால் இது என்ன சைஸில் இருக்குதோ அது அப்படிங்க ட்ரா பண்ணுறது தான் லைவ் சைஸ்.
இந்த ஒரே ஒரு லீஃப் லைவ் சைஸ் வரைதான் பாருங்க. இப்போ இதுமாரி ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களே, இதுக்கு பேர் ஸ்டடி ட்ராயிங். ஆர்ட் கிடையாது. ஆர்ட்ன்றது வேறு. ஆர்ட்னா நீங்கள் க்ரியேட்டிவாக ட்ரா பண்ணுறீங்க பார்த்தீங்களா. இப்போ நான் இந்த லீஃபே ட்ரா பண்ணிவிட்டு இதில் நான் ஏதாச்சும் ஒரு க்ரியேட்டிவாக விஷயம் பண்ணிட்டேன்னா அதுக்கு பேர் தான் ஆர்ட். நான் ட்ரா பண்ணும்போது பார்த்துங்க, கண்டினியூஸாக தான் லைன் போடுறேன், விட்டு விட்டு போடல. அப்படி உங்களுக்கு விட்டு விட்டு போட தான் வருதுன்னா பெனில் அந்த தப்பு பண்ணாதீங்க. பென்சிலில் விட்டு விட்டு வரைஞ்சிட்டு இப்படி கரெக்டாக வந்துச்சா அதை அப்படியே ஃபினிஷிங் பண்ணிடுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்னா சில பேர் இப்படி விட்டு விட்டு வரைஞ்சி ப்ராக்டிஸில் இருப்பாங்க. அவங்களாம் அப்படி பண்ண வேணாம்னு சொல்ல. பெனில் அப்படி பண்ணாதீங்க. அதேமாதிரி ஸ்கெட்சில் அவுட்லைன் போடும்போது அப்படி பண்ணாதீங்க. இப்போது பென்சிலில் வந்து இப்படி பண்ணால் கூட, விட்டுட்டு போட்டால் கூட அதை ஃபினிஷ் பண்ணுறேங்க. கரெக்டாக வந்து இருங்க, இப்படி போட்டு அது மேலே ஃபினிஷ் பண்ணுறேங்க. இப்போ நம்ம ஒன்னார் லீஃப் ட்ரா பண்ணலாம். ஓ மை காட், ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போது நம்ம இதை நான் அப்படியே ஷேட் பண்ணி காட்டுறேன். இப்போது ஷேட் பண்ண பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஷேட் பண்ணுறீங்கன்னா ஒரு டார்க்கான பென்சில் எடுத்துங்க. அப்சரா பென்சில் ஒரு டார்க்கான பென்சில் தான். இப்போது டார்க்கு, மீடியம், லைட் இப்படி பிரிய கற்றுங்க. அப்போ தான் நீங்கள் தனித்தனியாக காட்ட முடியும். இப்போ ஸ்டெம்மு வந்து லைட் கலரில் இருக்குது, லீஃப் வந்து நல்லா டார்க்காக இருக்குது. அப்போ ஸ்டெம்முக்கு லைட் கலர் கொடுத்துட்டு லீஃப் டார்க் ஆகிக்கணும். இது லைட் கலர், டார்க் கலர், அதோட லைட், மீடியம். குழப்பிக்காதீங்க. டார்க், மீடியம், லைட் அப்படிலாம் உங்களுக்கு புரியலன்னா விட்டுருங்க. இது ஒரு கலர், இது ஒரு ஷேட், இது ஒரு ஷேட், அவ்வளோதான். டார்க்னா என்ன, மீடியம் என்ன அப்படிலாம் தெரியலனா அதெல்லாம் நோ ப்ராப்ளம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. எவ்வளோ மெலிசாக வருது பாருங்க, அதே மெலிஸ்க்கு பண்ணணும். நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு அப்படி ஆர்ட்னா ரொம்ப பிடிக்கும்னா, ட்ராயிங்னா ரொம்ப பிடிக்கும்னா, நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணணும். எது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது சின்ன வயசுலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அது ஃப்யூச்சரில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சில பேர் இருப்பாங்க, ஸ்டடீஸில் கவனம் செலுத்தணும். ஸ்டடீஸும் ரொம்ப முக்கியம்தான். ஆனால் உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் நீங்கள் ஸ்டடீஸை விட அதிகமாக இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். ஸ்டடீஸும் ரொம்ப முக்கியம்தான்.
நீங்கள் பார்த்தாலே தெரியுதுல எந்த எந்த லீஃப் ரொம்ப குட்டியாக இருக்குது, எந்த லீஃப் பெருசாக இருக்குது, எது ரொம்ப பெருசாக இருக்குது பார்த்தாலே தெரியுதுல்ல. அதை அப்படியே டிராயிங்கில் எடுத்துனுவாங்க. இப்போ நான் இது ஷேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போது லைட்டிங் விழுறதால இது எல்லாம் ஒரே கலர் தான், ஸ்டெம்மும் லீஃபும் தனித்தனியாக தான் இருக்குது. இப்போ எல்லாம் ஒரே கலரில் இருக்குது. இங்கே இந்த இந்த சின்ன மொட்டு விடுற லீஃபில் இங்கே ரெட் கலரில் இருக்குது லைட்டாக. இப்போதைக்கு இந்த லீஃப்லாம் பார்த்தா ஒரே கலர் தானே. லைட்டிங் விழுறதால சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இது வந்து லைட்டாக தெரியுது, இங்கே இருக்கிறதுலாம் டார்க்காக தெரியுது. ஷேடோ விழுறதால கொஞ்சம் டார்க் தெரியுது. எங்கெல்லாம் லைட்டிங் விழுதோ அங்கெல்லாம் லைட் கலர்ஸாக மாறிடுது. ஒரே கலர் தான், ஆனால் லைட்டிங் விழுறதால சேஞ்ச் ஆகுது. இது தெரிஞ்சுங்க. இப்போ வந்து குழப்பிக்கவே வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டார்க்லேருந்து லைட் ஷேட் பண்ணுங்கள். சின்ன பசங்க இருந்தால் இப்படி கற்றுங்க. டார்க்லேருந்து லைட் ஷேட் பண்ண கற்றுங்க. எட்ஜஸ் எல்லாம் டார்க்காக கொடுத்துருங்க, மிச்ச இடம்லாம் லைட்டாக கொடுங்க. ஓகேவா? இது வந்து டார்க்ல லைட் ஷேடிங். இப்போது ஷேட் பண்ணுறீங்கன்னா இப்படி ஈவனாக ஷேட் பண்ணுங்க. ஓகேவா? சில இடத்த டார்க்கா, சில இடத்த லைட்டா, அப்படி கண்ணா பண்ணலாம் ஷேட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இப்படி கண்ணா பண்ண ஷேட் பண்ணக்கூடாது. இப்படி சைடாக ஷேட் பண்ணிங்கன்னா ஸ்லைடாகவே ஷேட் பண்ணுங்க. ஸ்ட்ரைட்டாக பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பண்ணுங்க. இப்போ ஒரு தண்ணி இப்போ ஃப்ளோவாக போகுது, திடீர்னு வளைவாக வந்துன்னா அது கண்ணா பின்னான்னு அழும்போது அது அழகாக வளையுது பார்த்தீங்களா? அதேமாரி அதுக்கு அந்த பிக்சருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஷேட் பண்ணணும். வளைவாக இருந்ததுன்னா வளைவாகவே ஷேட் பண்ணுங்க. இப்போ நான் இங்கே ஒரு லீஃப்க்கு ஷேட் பண்ணுறேன். இங்கே டார்க்காக இருக்குது, அப்படியே லைட் ஷேட் வருது. இது ரொம்ப குட்டியாக இருக்குது, கேமராவில் தெரியாது. நான் இது ஷேட் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக லைட்டாக கொடுத்துக்கிறேன். இந்த திட்டா ஒயிட் கேப்ஸ் விழாமல் பார்த்துங்க. இப்போது அந்த லீஃபை பாருங்கள். எங்கெல்லாம் டார்க்காக இருக்கோ அங்கெல்லாம் டார்க்காக கொடுங்க, எங்கெல்லாம் லைட்டாக இருக்கோ அங்கெல்லாம் லைட்டாக கொடுங்க. நான் திரும்ப சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த ட்ராயிங் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இதுதான் ரொம்ப முக்கியம். கலரிங் முக்கியம் இல்லை. இதுவே நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ணுவோம், நான் டார்க்கு மீடியம் லைட் சொன்னேன். இதுவே நீங்கள் கலர் பென்சிலில் பண்ணால் இப்போ ஒரு கலருக்கு இப்போ இது க்ரீன்னா இது க்ரீன் தந்துடுவீங்க. இப்போ இது டார்க் க்ரீனா இதுக்கு டார்க் க்ரீன் அப்படியே எடுத்து கொடுத்துருவீங்க. இதுவே கலர் பென்சிலை எப்படி தரணும்னா லைட் கலர்ஸ் டு டார்க் போகணும். இப்போது இது வந்து க்ரீன் கலரில் இருக்குது, லைட்டாக எல்லோ ஷேட் தெரியுது. அப்போ எல்லோக்கும் க்ரீனுக்கும் கம்பேர் பண்ணுங்கள். எல்லோ வந்து லைட் கலர், க்ரீன் லைட் கலரா இல்லை எல்லோ லைட் கலரா? எல்லோ தான் லைட் கலர். ஃபஸ்ட்டு லைட் கலர் கொடுத்துருங்க, எல்லோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் க்ரீன் வந்து லைட் க்ரீன் கொடுங்க. செகண்ட் லைட் க்ரீன் கொடுத்துட்டு இல்லை ஃபைனலாக டார்க் க்ரீன் எடுத்து அப்படியே டார்க்லேருந்து லைட் ஷேட் பண்ணுங்கள். ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சின்ன வயசில் எப்படி சொன்னாங்கன்னா எட்ஜஸ்லாம் டார்க்காக கொடுத்துருங்க, மிச்ச இடம்லாம் அப்படியே லைட்டாக கொடுங்க. இதுமாரி டார்க்லேருந்து லைட் எட்ஜஸ்லாம் டார்க்காக கொடுத்துட்டு மிச்ச இடம்லாம் லைட்டாக கொடுங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் வரதான் கற்றுக்கினேன்.